தண்ணீர் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிகழ்ச்சியை பார்த்ததும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம். இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை பார்க்க போறோம். அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, வேடந்தாங்கல் ஊர் உங்களுக்கு தெரியும். அந்த வேடந்தாங்கல்ல சாய்பாபாவுக்கு கோயில் கட்டி வச்சிருக்கிறாங்க. அந்த கோயிலுக்கு பக்கத்திலேயே ஒரு 25 ஏக்கர் இடத்த வாங்கி அந்த இடத்துல கோடி பாபா ஆலயம் அப்படின்னு ஒன்று கட்ட போறாங்க. அங்க கோடி பாபா சிலையை வச்சு அந்த ஆலயத்தை உருவாக்க போறாங்க. அதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. அவற்றை பற்றி தான் இப்பொழுது நாம் இதில் தெரிந்து கொள்ளப் போகிறோம். அந்த கோயிலில் நடந்த பூஜையும் அதன் சிறப்பு அம்சங்களையும் இந்த வீடியோவின் மூலமாக தெரிந்து கொண்டு அந்த கோடி பாபா கோயிலுக்கு வேடந்தாங்கலுக்கு சென்று அனைவரும் அந்த பாபாவை வணங்கி அருள் பெறுவோம். வாருங்கள், நிகழ்ச்சிக்கு போகலாம். தாயென்று சொல்ல யாருண்டு இங்கு? ஊரெங்கும் தேடி நானும் அலைந்தேன். ஷீரடி வந்து சந்நிதி நின்று சோகத்தை சொல்லி விம்மி அழுதேன். கருணாகரனே கருணை கடலே, உனையே சரணம் அடைந்தேன் சாயே. இதுதான் விதியா, விதியின் சதியா? விடை நீ தருவாய் குருவே சாயே. தாயென்று சொல்ல யாருண்டு இங்கு? ஊரெங்கும் தேடி நானும் அலைந்தேன். ஷீரடி வந்து சந்நிதி நின்று சோகத்தை சொல்லி விம்மி அழுதேன். நிழலாய் தொடரும் உனதாசியே, நினைத்தால் பெருகும் அருளாசியே. உனையே தொழுவேன் படியேறியே, ஒலி நான் பெறுவேன் விளக்கேற்றியே. அனுதினம் உனதடி பணிந்திட, அதிசயம் நொடியினில் நிகழ்ந்திட, மழையென உனதருள் பொழிந்திட, மனதினில் கவலைகள் மறைந்திட வருவாய் சாயே. பகவான் சாயே, வரமே சாயே, தருவாய் சாயே. தாயென்று சொல்ல யாருண்டு இங்கு? ஊரெங்கும் தேடி நானும் அலைந்தேன். ஷீரடி வந்து சந்நிதி நின்று சோகத்தை சொல்லி விம்மி அழுதேன். உலகம் முழுதும் உன்னாட்சியே, உன்னால் நடக்கும் நல்லாட்சியே. விதிதான் செய்யும் பல சூழ்ச்சியே, விலகும் அதற்கு நீ சாட்சியே. பிறந்தது தாய் அவள் கருவறை, பிறவிகள் அது ஒரு தொடர்கடை. வலியுடன் வேதனை எதுவரை? மடி